குழந்தை என்ன பண்றா, வீட்ல வந்து எல்லார்கிட்டயுமே வந்து ரொம்ப சுட்டித்தனம் பண்ணிட்டுருக்காங்க. இத பார்த்துட்டு வந்து மகா ரசிக்கிறாங்க. ஆனா எல்லாருமே செம்ம டென்ஷன் ஆவுறாங்க. அடுத்து வந்து குழந்தைய பார்த்துக்கிற பொறுப்பு இன்னைக்கு வந்து சித்ராவோடது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாள் குடுக்குறாங்க. சித்ரா வந்து அந்த குழந்தைய வந்து குளிப்பாட்டுறதுக்கும், அதுக்கப்புறம் சாப்பாடு விடவும் ரொம்ப சிரமப்படுறாங்க. ஐயோ! என்னடா இது இந்த டைம்ல போய் எனக்கு இந்த வேலை குடுத்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆவுறாங்க. குழந்தையும் படுச்சுட்டியா இருக்கா. இந்த சூழ்நிலையில இங்க என்ன பண்றாரு, ஒரு ஐடியா பண்றாரு வந்து கௌதம். கௌதம் என்ன பண்றாரு, குழந்தைகிட்ட போயிட்டு உன்னோட அப்பா வந்து யாருன்னு கேட்டா, "நீ என்ன சொல்லணும் தெரியுமா?" அப்படின்றாங்க. "என்ன சொல்லணும்?" அப்படின்றாங்க குழந்தை. உடனே வந்து "நீ சூர்யாவ தான் சொல்லணும்." அப்படி சொன்னோனே, "சரி நான் சொல்றேன்றாங்க." அதே மாரி அவங்க அப்பா யாருன்னு தாத்தா கேட்டோனே, "சூர்யா தான்றாரு." "எப்படி உனக்கு தெரியும்?" அப்படி சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்டோனே, இவர் தான் சொன்னாரு." அப்படின்னோனே, எல்லாரும் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே வந்து சூர்யா வந்து, "டேய் உனக்கு என்னடா இவ்ளோ வந்து என் மேல பொறாம? இப்படி பண்ணி வச்சிருக்க. நான் சும்மா தான் சொன்னேன்." அப்படின்னோனே, ஆனா உண்மையே கௌதம் நீ பண்ற வேலைலாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது." அப்படி சொல்லிட்டு எல்லாரும் திட்டி விடுறாங்க. கௌதம் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம, ஐயோ! இந்த குழந்தை போட்டு குத்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனா வராரு. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்க, எல்லாருமே வந்து சந்தோஷமா வந்து அந்த குழந்தைய பார்த்துட்ருக்காங்க. அடுத்து தாத்தா, பாட்டி கிட்ட சந்தோஷமா பழகுறா. எல்லார்கிட்டயும் சந்தோஷமா பழகுறா. இந்த சூழ்நிலையில குழந்தைகிட்ட அந்த பார்த்துக்கிற அவங்க வந்து வராங்க வீட்டுக்கு. "அப்பா நல்ல காலம் 3 நாள் ஆயிடுச்சு. இந்த குழந்தைய எப்படியோ கூட்டின்னு போனா நல்லாயிருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா எல்லாம் ஃபீல் பண்றாங்க. உடனே வந்து இந்த குழந்தைய பத்தி கேட்குறாங்க. அப்போ வந்து இந்த குழந்தை இந்த வீட்ல உள்ளவங்களது தான். டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா எல்லாமே வந்து தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அடுத்து அந்த குழந்தைகிட்ட கேட்குறாங்க, "உனக்கு யார ரொம்ப பிடிக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு, "எனக்கு மகாவ தான் ரொம்ப பிடிக்கும். மகா தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு." அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை சொல்றா. அதே மாரி ஐஸ்வர்யாவும் பிடிக்கும்னு சொல்றா. ஆனா மத்தவங்கலாம் என்கிட்ட வந்து என்ன பிடிக்கல அப்படின்ற மாரி தாத்தா, பாட்டி பிடிக்கும்னு சொல்றா. இந்த மாரி ஒரு சிலர வந்து சொல்லிட்டுருக்கா. இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம் பண்ணிடுறாங்க. "சரி இந்த வீட்லயே இருக்கியா? இல்ல ஆசிரமத்துக்கு வந்துடுறியா?" அப்படின்னோனே, ப்ளீஸ் ப்ளீஸ் நான் இந்த வீட்லயே இருக்கனே." அப்படின்றாங்க. உடனே வந்து, "ஆனா ஆசிரமத்தில ஃப்ரெண்ட்ஸ்லாம் உன்ன தேடுவாங்களே! நீ என்ன பண்ணுவ?" அப்படின்னோனே, "ஆமா. அவங்களையும் இங்க கூட்டிட்டு வந்தா எப்படி இருக்கும்?" அப்படின்றாங்க. ஐய்யய்யோ! இவள வச்சே சமாளிக்க முடியல. இது ஆசிரமத்தில உள்ள குழந்தைங்கலாம் கூட்டின்னு வராளா? அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆயிடுறாங்க சித்ரா. உடனே வந்து அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீ நம்ம போலாமா ஆசிரமத்துக்கு? இல்ல, இல்ல நான் இங்கே தான் இருப்பேன்னு குழந்தை அடம்பிடிக்கிறா. உடனே வந்து சரி டிஎன்ஏ டெஸ்ட் வர வரைக்கும் குழந்தை இங்கேயே இருக்கட்டும். ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு சொல்லிட்டு தாத்தா, பாட்டி சொன்னோனே அவங்க போயிடுறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில குழந்தை வந்து என்ன பண்றாங்க, மகா வந்து ரொம்ப பழகுறதும், குழந்தை கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதையும் சூர்யா பார்க்குறாரு. இந்த மகா வந்து எவ்வளோ சந்தோஷமா இருக்கா! இந்த வாழ்க்கைய வந்து மகாக்கு குடுக்கணும். குழந்தை கூட இருக்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கா! மகாக்குன்னு ஒரு குழந்தை இருந்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்கணும். பாட்டியெல்லாம் பிரியப்படுறாங்க. அதன்படி சூர்யாவும் கிட்ட பேசுறாங்க. சூர்யா வந்து அது வந்து பாட்டி அப்படின்னோனே, "இங்க பாருடா, இதுக்கப்புறமாவும் நீங்க 2 பேரும் தனியா இருக்கிறது நல்லதில்ல. நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும். இதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு குழந்தை குட்டி ஆகணும். அதெல்லாம் எப்ப சூர்யா உன் வாழ்க்கையில நடக்க போகுது?" அப்படின்றாங்க. "அது வந்து பாட்டி" அப்படின்னோனே, "இங்க பாரு, இவ்வளோ நாள் வரைக்கும் மகாவ ஒதுக்கி வச்ச. இதுக்கப்புறமும் ஒதுக்கி வைக்காத. மகா தான் உன் வாழ்க்கை. புரிஞ்சுக்கோ." அப்படின்னோனே, சூர்யா முடிவெடுக்கிறாரு. இதுக்கப்புறம் நம்ம மகா கூட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. இந்த விஷயத்த மகா கிட்ட எப்படி சொல்றது? அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. மகா வந்து ரூம்ல வந்து துணியெல்லாம் மடிச்சுட்ருக்காங்க. அப்ப சூர்யா வந்து எப்படியாவது மகாகிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்றாரு. சரி அட்லீஸ்ட் கொஞ்சமாவது சொல்லி பார்ப்போம். அவ மனசுல என்ன இருக்குன்னு யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராரு. உள்ள வரும்போது குழந்தை வந்து என்ன பண்றா, ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருக்கா. அப்ப வந்து சூர்யா கிட்ட வந்து அப்படியே வந்து சூர்யா மேல மோதிட்டா. சூர்யா நிலத்தட்டு மாரி விழ போறாரு. மகா வந்து அப்படி பிடிக்கிறாங்க. 2 பேருமே வந்து ஒருத்தர் ஒருத்தர் தன்னறியாம அப்படி பார்த்துக்கிறாங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் விழறாங்க. அப்போ வந்து மகாவோட கண்களையும் பார்த்துட்டு சூர்யா வந்து, "மகா நீ எவ்வளோ அழகு தெரியுமா?" அப்படின்றாரு. உடனே பார்க்குறாங்க. "ஃப்ரெண்ட்ஷிப்ல இதெல்லாம் இருக்கா என்ன?" அப்படின்றாங்க. உடனே கையெடுத்துறாரு. "சாரி மகா" அப்படின்றாரு. உடனே வந்து "ஃப்ரெண்ட்ஷிப்ல இந்த மாரி விஷயங்கள்லாம் இல்லையே! எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுவீங்க நம்ம கூட இருக்கிறது?" அப்படின்னோனே, "அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்துட்டுருக்கோம் மகா" அப்படின்னு சொன்னோனே, பரவால்ல, பரவால்ல நல்லா தான் பேச ஆரம்பிச்சிட்டீங்க" அப்படின்றாங்க. உடனே குழந்தை வந்து மறுபடியும் ஓடி வரா. மறுபடியும் என்ன பண்றாங்க, மகா வந்து விழுறாங்க. "இப்ப நீ வந்து விழறியா?" அப்படின்றாரு. உடனே சிரிக்கிறாங்க மகா. குழந்தையும் அவங்கள அவரையும் பார்த்து